வாழ்க்கையில கனவு காண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். கனவுன்றது நம்ம பார்ட் ஆஃப் லைஃப். எல்லாமே கரெக்ட்டு தான். நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் என்ன சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள். நம்ம நெறைய கனவு நம்மளோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கனவு காணுங்கள். நான் அதாவது டே ட்ரீமிங்கை பற்றி பேசல. நம்ம எந்த உழைப்பும் செய்யாம சும்மா பகல்ல நம்ம வந்து அப்படி ஆயிருவோம், இப்படி ஆயிருவோம்னு நினைக்கிற கனவ பத்தி நான் இன்னைக்கு பேசவே வரல. இதுவும் நம்ம ரெகுலரா தூங்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம கனவு காண்றதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம். அந்த லூசிட் ட்ரீம்ஸ்ன்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏற்கனவே நான் போன இதில சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம கண்ணு வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் எப்படி இருக்குதோ, அத பொறுத்து தான் நம்ம தூக்கத்தோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ்ன்னு சொன்னேன். அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, கனவுகள் நெறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கனவுகள் வந்து நம்ம மனசுல இருக்கிற நெறைய விஷயங்கள ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நடக்கிறது தான் அந்த கனவுகளா வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஸோ நெறைய பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்ம நெறைய ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்துல நமக்கு வந்து தோணலாம் வந்து நிறைய ஸ்னேக்ஸ் பார்க்குற மாதிரியோ, இல்லை நம்ம திடீர்னு கீழே விழுற மாதிரியோ, இந்த மாதிரிலாம் கனவுகள் வருதுன்னா, மேபி வி ஆர் சோ கன்ஃபியூஸ்ட், வி ஆர் ரியலி வரிட். நம்ம வந்து பிரச்சனையில் இருக்கும்னு கூட அதை வந்து காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். நான் கனவுக்கு என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்றதுக்குலாம் கண்டிப்பாக வரல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லூசிட் ட்ரீம்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த லூசிட் ட்ரீம்ஸ் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் கனவு காண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கனவுல என்ன நீங்கள் கனவு காண்றீங்கன்னு தெரிகிறது மட்டும் இல்லாமல், கனவுல என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஸோ இது ஒரு மெட்டா காக்னிஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், அதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்ல புரிதலோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நேரத்தில். நம்ம மனசு வந்து எப்படின்னா, நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ஸ்டேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம மனசு வந்து என்னன்னா, ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம சில நேரத்தில் இமேஜின் பண்ணுற சில விஷயங்கள் மனசு வந்து அதுக்கு நம்ம டியூன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் பிலீவிங் இதுதான் நிஜம் அப்படின்னு பிலீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த NLPன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு டெக்னிக் தான் சொல்லுங்களேன். சில விஷயங்களை நம்ம மைண்டை நம்ப வைக்கிற விஷயங்களை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது நம்ம கனவையே யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே. இது கனவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது பயத்தையோ இல்லைன்னா செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையோ சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும். எப்படி கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனவு காண்றோம் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல உணர ஆரம்பிக்கிறோம். நம்ம தூக்கத்தில் டெய்லி கனவு வரதான் செய்யும். ஸோ இந்த கனவு டெய்லி வரணும்னு அவசியம். கனவு வருதுன்னா அதை அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு ஜேர்னலிங் மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ். அது இன்னைக்கு என்ன கனவு வந்துச்சு பார்க்குறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா, யூ வில் ஜஸ்ட் see திங்ஸ். அதாவது இதில் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரீன் இருக்குது, ஒரு டிவி இருக்குது, ஒரு 2 பெரிய ஒரு வால் பிக்சர் ஒட்டியிருப்போம், இல்லைன்னா ஒரு செடி இருக்குது. இதுதான் எனக்கு தெரியுது, இதுதான் நான் பார்க்குற விஷயம். இதுவே அப்சர்வ் பண்ணுற விஷயம்னா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலை நான் கவனிக்கிறேன்னு அர்த்தம். இது என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரீன், ஓகே க்ரீன் ஸ்க்ரீன் சொன்னேன், இது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது, தொட்டு பார்க்கணுன்னு கூட இல்லை, நம்ம பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல். ஸோ இது கண்டிப்பாக பாலிஸ்டராக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிவி ஒன்று இருக்குது, டிவியில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில், டிவியில் என்ன அந்த லைன் ஓடிட்டு இருக்குது, டிவி என்ன டைப் ஆஃப் டிவி, என்ன பிராண்டு, எங்கே இருக்கிற செடி என்ன செடி, எந்த கார்னரில் இருக்குது, அங்கே பக்கத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில்டையும் மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணுறது தான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இது ரியல் லைஃப்க்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எனக்கு வந்து டிடெக்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் ஆஃப் மூவிஸோ இல்லைனா சீரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் இஃப் நம்மளே அந்த ஏதோ விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலையும் அப்சர்வ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ இப்போ என் கனவில் என்னெல்லாம் விஷயங்கள் வருதோ நான் அப்சர்வ் பண்ணி அதை தினம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் லைக் ஜேர்னலிங். லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஜேர்னலிங்னு சொல்லுவோம். முக்கியமான விஷயங்களை எழுதி வைக்கிறது, எப்படி டைரி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான். ஸோ கனவுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை நான் எழுதி வைக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் டியூன் டு இட். நான் எப்படி என் மைண்டை எப்படி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்லைனா இந்த சேனல் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோம்ல, அது மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்டையும் நம்ம
எல்லாத்தையும் செட் பண்ணுற மாதிரி தான். அடுத்தது கனவுல இருக்கமா நிஜத்தில் நடக்குதா அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸை பற்றி கண்டுபிடிக்கிறதையும் அடிக்கடி செய்ய வேண்டியது இருக்கும். இது என்னன்னா ஒரு தின் லைன் தான். கனவுல தான் இருக்கோன்னு தெரிகிறதா இருக்கட்டும், நிஜத்தில் இருக்கிறோமா, ரெண்டுத்துக்கும் ஒரு நடுவில் ஒரு சின்ன ஒரு ரொம்ப மெலிசான ஒரு பவுண்டரி தான் இருக்குது. கனவுல நம்ம எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் டைம் பார்த்துட்டே இருக்க மாட்டோம். டைம் மாறுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் பொதுவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அந்த டைம் செக் பண்ணுறோமா, மூவ் பண்ண முடியுதா, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நான் கனவு தான் காணிட்டுருக்கேன். அம்மை ட்ரீமிங்கிற ஒரு கேள்வியை நம்ம திருப்பி கேட்டு பார்த்தோம்னா தென் வீல் நோ அதுக்கு ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வச்சு நமக்கு கனவுல இருக்கிறோமா நிஜத்தில் இருக்கிறோமான்ற அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த ட்ரீமில் என்ன நடந்தாலும் நான் ரொம்பவே அதை அப்சர்வ் பண்ணுறேன், நான் ரியலைஸ் பண்ணுறேன், அது என்ன நடக்குதுன்றதை நான் என்னால் ரியலைஸ் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லி அதை சொல்லிவிட்டு தெளிவாக உங்களோட வாய்ஸாக நீங்கள் வெளியில் சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டுக்கிட்ட டியூன் பண்ணலாம். இது எப்படி அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணுற மாதிரி ஐ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் ஐ கேன் ரியலைஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னோட கனவில் என்ன வருதுன்றது எனக்கு தெரியும், அதை நான் அப்சர்வ் பண்ண முடியும், என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத உங்கள் மைண்டுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு விஷயம். எப்பயுமே நம்மளோட மைண்டுக்கு நம்மளோட வாய்ஸை நல்லாவே ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் நம்ம சொல்லி அதை டியூன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். சரி, ஓகே. இன்னொன்று என்னென்னா, இதை எப்படி நம்ம இந்த கனவு பொதுவாக என்ன மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 hours 6 hours நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வேக்கப் பண்ணி நம்ம ஒரு அலாரம் செட் பண்ணி எந்திரிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நம்ம ஆக்டிவாக இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து திருப்பி அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா தென் அப்போ வர ட்ரீம் we will be very much aware of it. அதுதான் லூசிட் ட்ரீம்ஸ்க்கான ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஸோ இதை வேக் பேக் டு பெட் டெக்னிக்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் WBTB, அதாவது வேக் பேக் டு பெட் டெக்னிக். ஸோ நம்ம தூங்கிட்டு கரெக்டாக அலாரம் செட் பண்ணி எந்திரிச்சு திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து தூங்கி அப்போ வர ட்ரீம் வச்சு தான் நம்ம இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணலாம். ஒரு டைப் ஆஃப் வே ஆஃப் டூயிங் இட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு 4 to 6 hours நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து அந்த விஷயங்கள் நம்ம திருப்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரமாக நம்ம முடிச்சுட்ருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ தென் திருப்பி தூங்க போனோன்னா நமக்கு வர ட்ரீம்ஸ் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கனவுல கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று என்னென்னா, நம்ம க்ளூஸ் கொடுக்குற மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம மெமரியில் பதிய வைக்கிறதுக்கு நிமோனிக் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஏபிசிடியை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம், ஏபிசிடினா அதுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏபிசிடியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எந்த லெட்டருக்கு அப்புறம் எந்த லெட்டர்னு அப்படின்றத ஈஸியாக பாட்டு மூலமாக சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா அப்ரிவேஷன்ஸ் வச்சு நம்ம சில விஷயங்களை ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கனவுக்கு என்ன வரணும், கனவில் என்ன வரணும் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம மெமரியை இன்டியூஸ் பண்ணி அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது. இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, கனவில் நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த இடத்துல போய் பேசுகிறீங்க என்ன ஏதுன்றதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி தான் இன்றைக்கி கனவு காண போகிறேன், அந்த கனவை நான் ரொம்பவே சீரியஸாக அதை அதில் இருக்க எல்லா விஷயங்களும் நான் அப்சர்வ் பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு பி பெனிஃபிட்டட், நான் அதை கண்டிப்பாக என்ன நடக்குதுன்ற நான் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற பாசிட்டிவான நோட்டை நீங்கள் சொல்லிகிட்டே நீங்கள் அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு தூங்குறப்போ கண்டிப்பாக யூ ஆர் கைடிங் யுவர் பிரெயின், கைடிங் யுவர் மைண்ட். எதுக்கு நீங்கள் இதே ட்ரீமை உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்கு நீங்களே கைட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் ரோடு போட்டு கொடுத்துட்டீங்க, அது கண்டிப்பாக அது அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஒரு க்ளூ மாதிரி நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அதே விஷயத்த ட்ரீமுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணீங்க அதே விஷயத்த இன்னும் பெட்டராகவே அது காமிக்கும். ஸோ அந்த ட்ரீமில் நீங்களே பேசுகிற மாதிரியும் நீங்கள் அப்ரிசியேஷன் வாங்குற மாதிரி கூட யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் ட்ரீம் இன் தட். ஸோ யூ கேன் டெல் யுவர் பிரெயின் வாட் டு ட்ரீம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதில் நிறைய காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் வரும். ஸோ இதனால் நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். பட் அதே சமயத்தில் இதனால் சில பிரச்சனைகளும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளை நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், எந்திரிச்சு திருப்பி தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஸ்லீப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
சில பேருக்கு அது வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வி நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு ரொம்பவே இது திருப்பி திருப்பி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறப்போ தென் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கைடட் மெமரியாக கொண்டு போகிறப்போ இட் மை பி ரியலி ரியலி யூஸ்ஃபுல். ஏன்னா அதுவே ப்ராசஸ் பண்ணி வரும். இந்த எந்திரிச்சு திருப்பி பண்ணுறப்போ தென் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஸ்லீப் சைக்கிள். அது என்றைக்குமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். பட் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு இதை சொல்லிவிட்டு நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. இந்த பதட்டம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. உங்களுக்குலாம் ரொம்பவே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ட்ரை டு என்கேஷ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். உங்கள் ட்ரீமை வச்சு பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.